எங்க பேச கூப்பிட்டாலும், யார் பேச கூப்பிட்டாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடாம போகவே மாட்டார். அண்ணா காட்பாடியில் கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா நீயே போட்டுருங்க, யாரையும் போட்டுறதீங்க. ஆனா நம்ம கிட்ட சொல்லி அண்ணா ரொம்ப கம்பல் பண்ணி, நீங்க அனுமதி கொடுத்தா போயிட்டு வந்துடுன்னு அவ்வளவு உரிமையாக அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி அப்படியே பேசுவார். அப்போ ஒரு செய்தி நான் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை வச்சு சொல்ல, அவர் வந்தோடனே எனக்கு நெஞ்சில் நிழலாடியது. நாங்க ஊர் ஊரா போய் பேசுவோம். அப்புறம் பனையூர்ல ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போயிருந்தப்ப தளபதி இருக்கிறாரு. நாங்கெல்லாம் அங்கே வந்து பக்கத்தில் அந்த நின்றுட்டு இருக்கோம். அப்போ அப்படி போனவர் அப்படி நின்று என்னையும் மணியும் பார்த்தார். பார்த்துட்டு நம்மளுடைய தமிழ் திரையுலகினுடைய முத்திரை பதிக்கக்கூடிய முத்தான இயக்குனர், எப்போதுமே வருங்கால தலைமுறைக்கு சேர்த்து எடுக்கக்கூடிய தளபதியினுடைய நெஞ்சில் சிறப்பிடம் பிடித்திருக்கக்கூடிய அன்பு இயக்குனர் வெங்கட் பிரபு இங்கே இருக்கிறாரு. அவரை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. எங்கள் லைஃபே உங்கள் படம் மாதிரி தான் இருக்கும், சிரிச்சு கலகலம் தான் இருக்கும். ஆனால் வெளியில் வந்து அப்படி நெருப்பாட்டில் நீந்தக்கூடிய நேரம் இருக்கும். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது அவர் இப்படி பார்த்துட்டு எங்களையே பார்த்தார், நாங்களும் அவரே பார்த்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாரு. இப்போ எனக்கு டவுட், என்ன கூப்பிட்றாரா அவரை கூப்பிட்றாரு? நான் என்னையா இவரையா அப்படின்னேன். அவர் லயலாமணியை காமிச்சு அப்படின்னாரு. உடனே குடு குடுன்னு ஓட்டாரு. இப்போ நாங்கள் ஒரு 40 பேர் இங்கே நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு இங்கேருந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறது மட்டும் தான் தெரியுது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரில. நான் இங்கேருந்து டப்பிங் பண்ணுறேன். பார்த்தா இவன் ஏதோ இப்படின்றான் அப்படின்றாரு. தளபதி என்ன பண்ணுறாரு, அவரை தோளில் தட்டுறாரு. லயலாமணி நெஞ்சு அப்படி தொட்டு தொட்டு பேசுறாரு. கேட்குறாங்க, அண்ணா என்னென்ன நடக்குதுன்றா. நான் சொல்ல, டேய் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்டா, பெருசாக ஏதோ பண்ணிட்டான்டா அவன் தான்டா. இனிமே நடா தொட்டு பாடுறா, நெஞ்சை தொட்டு தொட்டு பேசுறாரு. என்னவா இருக்குண்ணா, என் நெஞ்சில் நீ குடியிருக்கன்னு சொல்லியிருக்காரா அப்படின்லாம் சொல்லி போச்சு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் வந்து பாயெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் வந்தோடனே எல்லாரும் கேட்குறோம், என்ன சொன்னாரு? அது இப்படின்னே நான் சொல்லுவேன், ரொம்ப பாராட்டிட்டாருண்ணே, பயங்கரமாக பாராட்டிட்டாரு. சரி, ஒரு 40 பேர் 20 பேர் ஆனாங்க. இப்போ திரும்ப கேட்கணும், சரி என்ன சொன்னார்? ஐயோ அதை எப்படி நான் சொல்லுவேன், ரொம்ப பாராட்டிட்டாரு. அது வந்து இன்னைக்கு கேட்காதீங்க, கூச்சமாக இருக்கு. இப்போ எல்லாம் போய் கடைசி 5 பேர் பக்கத்தில் ஆலடி பட்டியான் தேநீர் கடைக்கு போய் டீலாம் சாப்பிடும். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ சொன்னேன், மணி நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு என்ன சொன்னார்? அண்ணே கூப்பிட்டாருண்ணே, கிட்ட போனேன், ஒரு டிபேட்டில் பார்த்தேன், நீ என்ன மரியாதை இல்லாமல் எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்தெறிஞ்சு பேசுகிற அப்படின்னாரு. இன்னொரு வாட்டி அப்படி பேசினா உன்னை தூக்கிடுவேன்னு தோளில் தட்டினாரு. இல்லை தலைவா, உங்களை பற்றி தப்பாக பேசும்போது எனக்கு கோபம் வந்துருச்சு, அதனால கோபத்தின் வெளிப்பாடு என் நெஞ்சு அப்படியே வெடிச்சிச்சு. நெஞ்செல்லாம் வெடிக்கக்கூடாது, உள்ளேயே வச்சுக்க, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு திட்டிருக்காரு ஃபுல்லாக. அவன் சொல்கிறத கேட்டு எனக்கு வந்து அவர் சொல்கிறத கேட்டு ஆடி போச்சு. ஏன்பா இவ்வளோ திட்டிருக்கிறாரு, அப்புறம் ஏன்பா பாராட்டினார்? இல்லைண்ணா அப்புறம் பாராட்டுறாரு சொன்னா தானே நமக்கு கெத்தாக இருக்கும். ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், எதுக்கு திட்டினாரு? திமுகவையும் அதிமுகவையும் திட்டினதுக்காக ஒரு மனுஷன் கூப்பிட்டு திட்டுறாரு. அப்படிலாம் நாகரிகம்லாம் பேசான்னு சொன்னா, இவரை விட நாகரிகமான மனிதனை நீங்கள் எங்க பார்க்க முடியும்? உலகத்திலேயே பார்க்க முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.